ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக டிஎன்பிசி 2020க்கான தமிழ் வினாவுடை தொடர்ச்சியாக பார்க்கலாம். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், திருமந்திரம், புறநானூறு, நாலடியார். தமிழ் மறை என அழைக்கப்படும் நூல் வந்து திருக்குறள். அடுத்து, இந்தியாவின் பறவை மனிதர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. முகமது அலி, சலீம் அலி, அசார் அலி, அகமது அலி. இந்தியாவின் பறவை மனிதர் வந்து சலீம் அலி. சரியான ஆன்சர் வந்து சலீம் அலி. அடுத்து, களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு. இதில் சரியான ஆன்சர் வந்து புறநானூறு. அடுத்து, பொன்னொடு வந்து கரியோடு பெயரும், பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு. இதில் பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து அகநானூறு. சரியான ஆன்சர் வந்து அகநானூறு. அடுத்து, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. புதுமைப்பித்தன், வாணிதாசன், முடியரசன், கவிக்கோ. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் வந்து முடியரசன். பாராட்ட பெற்றவர் முடியரசன். அடுத்து, வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் எது? வணிகரின் நேர்மை பற்றி கூறும் நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. திருக்குறள், பட்டினப்பாலை, குறுந்தொகை, கலித்தொகை. இதில் வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் வந்து சரியான ஆன்சர் வந்து திருக்குறள். அடுத்து, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் எது? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல், புறநானூறு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். சரியான ஆன்சர் வந்து தொல்காப்பியம். அடுத்து, தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார்? தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகள், பிச்சமூர்த்தி, பெருஞ்சித்திரனார், பாவனார். இதில் சரியான ஆன்சர் வந்து பெருஞ்சித்திரனார். அடுத்து, சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்கு? சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், கண்ணீரால் வளர்த்தோம் என்பது யாருடைய வாக்கு? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பாரதி, திருவிக்கா, முத்துராமலிங்கர், பெரியார். இதில் சரியான ஆன்சர் வந்து பாரதி. சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டு வளர்த்தோம், கண்ணீரால் காத்தோம் வந்து பாரதி. அடுத்து, உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார்? 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஜி.யு. போப் கால்டுவெல், வீரமாமுனிவர் கால்டுவெல், ஜி.யு. போப் சூழியல் வின்சோன், ஜி.யு. போப் எல்லிஸ் துரை. 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து ஜி.யு. போப், சூழியல் வின்சோன். வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வினாவுடைய அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.